ஸோ இது டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இன் தமிழ் இன் இந்தியா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். ஸோ இது வந்து பார்த்தோன்னா மெயின்ஸில் வந்து கேட்பாங்க. இது வந்து மெயின்ஸில் எழுதுறதுக்கும் யூஸ் ஆகும், ப்ரிலிம்ஸ்லேயும் யூஸ் ஆகும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸுங்கிறது ஒரு மேண்டேட்ரியான ஒரு ஃபினான்ஷியல் சார்ஜ் யார் கவர்மெண்ட் மூலமாக போடுறாங்க. ஸோ என்ன பர்பஸ்க்காக டேக்ஸ் போடுறாங்கன்னா ஃபண்ட்ஸ் ஃபார் பப்ளிக் சர்வீஸ்க்கு தேவையான ஃபண்டு டேக்ஸ்லேருந்து தான் கிடைக்கிது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு போடுறது இதெல்லாம் டேக்ஸ்லேருந்து தான் கிடையாது. கவர்மெண்ட்டோட ஆப்ரேஷன் எல்லாமே நம்ம கொடுக்குற வரியினால தான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ டேக்ஸை வந்து ரெண்டு தான் பிரிக்கலாம். ஒன்று டைரக்ட் டேக்ஸு, இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ்லாம் எது? இன்கம் டேக்ஸு டைரக்ட் டேக்ஸு, கார்பரேஷன் டேக்ஸு டைரக்ட் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு டைரக்ட் டேக்ஸு, அதே மாதிரி கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்குது. அடுத்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ், இது எல்லாமே டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா? ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ்னால் பார்த்தோன்னா இது டைரெக்டாக நம்மக்கிட்ட இருந்து டைரெக்டாக இது டேக்ஸ் போட்டு வாங்கிடுவாங்க. இன்டைரக்ட் டேக்ஸ்னால் சர்வீஸ் டேக்ஸ் வரும், என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் வரும், அடுத்து கஸ்டம்ஸ் டியூட்டி வரும், அடுத்து எக்ஸைஸ் டியூட்டி வரும், அடுத்து சேல்ஸ் டேக்ஸ். இது எல்லாமே எதுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துருச்சு. லக்ஸரி டேக்ஸ் இதெல்லாமே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ இது என்ன திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 279A அப்படிங்கிற ஆர்டிக்கலை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்போலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா ஜூலை 1 2017 இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இதோடைய செக்ரட்டரியேட் வந்து என்டின்னு கொடுத்துருக்கேன். என்டினா நியூ டெல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்கன்னா 101வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஜிஎஸ்டி என்ன டைப் ஆஃப் டேக்ஸ்னால் காம்ப்ரிஹென்சிவ் இன்டைரக்ட் டேக்ஸ். ஏன் காம்ப்ரிஹென்சிவ் சொல்கிறாங்கன்னா எல்லா இன்டைரக்ட் டேக்ஸையும் இந்த ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்ததுனால காம்ப்ரிஹென்சிவ் இன்டைரக்ட் டேக்ஸ். என்ன பேசஸ் பார்த்தோன்னா லைக் இப்போ வந்து நம்ம வாங்கக்கூடிய பொருட்களை பொறுத்து ஜிஎஸ்டி போகிறாங்க. அப்போ டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் கன்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் ஆன் கன்சப்ஷன், அதுதான் பேசஸ். இது எப்போ ஜிஎஸ்டி பாஸ் பண்ணாங்க பார்லிமெண்ட்லன்னு பார்த்தோம்னா மார்ச் 29, 2017. இந்த கொஸ்டின் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு தடவை ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. மார்ச் 29, 2017. ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டினா எதுக்கு லிவி பண்ணுவாங்க, எதுக்கு விதிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சப்ளை ஆன் குட்ஸுக்கும் சரி சர்வீஸ்க்கும் சரி விதிப்பாங்க. இது ஒன் இன்டைரக்ட் டேக்ஸ் இன் என்டையர் நேஷன் சொல்கிறாங்க. இது 1 பாயிண்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மோட்டோ வந்து ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ் அப்படிங்கிறது. இதோட ஸ்லாப்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 5 ஸ்லாபாக பிரிச்சிருக்காங்க. 0%, 5%, 12%, 18%, 28%. இதான காம்போனன்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிஜிஎஸ்டி எஸ்டிஜிஎஸ்டி இன்ட்ரா ஸ்டேட், இது ஐசிஎஸ்டி பார்த்தோன்னா இன்டர் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குது. அதில் வந்து யார் சேர்மன்னா நம்ம நிர்மலா சீதாராமன். தேங்க்யூ.